தற்போது கோயில் விவகாரங்கள் தேசிய பிரச்சனையாக உருவாகி இருப்பதற்கு பிரதமர் அன்வாரும் ஒரு முக்கிய காரணம் என்று PKR முன்னாள் துணைத் தலைவர் டத்துஸ்ரீ ரவிஜி ரம்லி தெரிவித்துள்ளார். இப்போது அன்வார் யாருக்கு சாதகமாக இருப்பார்? மலாய்க்காரர்களுக்கா அல்லது மலாய்க்காரர் அல்லாதவர்களுக்கா? இருவருக்கும் சாதகமாக அன்வார் இருக்க வேண்டிய கட்டாயம் இப்போது ஏற்பட்டுள்ளதாக டத்துஸ்ரீ ரவிஜி ரம்லி தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் கோயில்கள் குறித்தான பிரச்சனைகள் எழுந்தபோது அது இரு சமூகத்திற்கும் இடையிலான பிரச்சனையாக இல்லாமல் கட்டுமான நிறுவனத்திற்கும் கோயில் நிர்வாகத்திற்குமான பிரச்சனையாக மட்டுமே இருந்தது. அப்போதைய அரசாங்கம் சரியாக அந்த பிரச்சனையை கையாளவில்லை என்பதால் அது பெரிய பிரச்சனையாக்கப்பட்டு போராட்டங்கள் வலுத்தன. ஆனால் இப்போது குறிப்பிட்ட இஸ்லாமிய அமைப்புகள் கோயில்களுக்கு எதிராக பிரச்சாரத்தை மேற்கொண்டுள்ளனர். முதல் நாள் கோயில்களுக்கு எதிராக போராடும் கூட்டத்தை அடக்க வேண்டும் என பேசிய பிரதமர், மறுநாள் அரசு அதிகாரிகள் சட்டவிரோத கோயில்கள் இருக்கும் இடத்தை சுத்தம் செய்ய வேண்டும் என்று கூறினார். முதல் நாள் அன்வார் கோயிலுக்கு எதிராக போராடும் கூட்டத்திற்கு எதிர்ப்பாக பேசியது இஸ்லாம் அல்லாத மக்களுக்கு அன்வாரின் மீது நம்பிக்கையை ஏற்படுத்தியது. ஆனால் மலாய்க்காரர்களுக்கு அன்வாரின் மீது கோபம் வந்தது. ஆனால் மறுநாளே அன்வார் கோயில்களை சுத்தம் செய்ய வேண்டும் என பேசியதும் முதல் நாள் நம்பிய மலாய்க்காரர் அல்லாதவர்களே அன்வாரை விமர்சித்தனர். அன்வாரின் இந்த இரட்டை நிலைப்பாடு அரசியல் நோக்கமுடையதாகவே தாம் கருதுவதாகவும், கட்சியின் தலைவராகவும் அரசியல்வாதியாகவும் இதை அன்வார் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாகவும் ரவிஜி ரம்லி சுட்டிக்காட்டினார். இப்போது எழுந்திருக்கும் இந்து கோயில் சர்ச்சையால் கோயில்களை பராமரிக்கவும் அதன் பிரச்சனைகளை தீர்க்க முழுமையான தீர்வு அமைக்கப்பட்டால் ஆட்சியில் இருக்கும் அரசியல் கட்சிக்கு ஆபத்து இல்லை. ஆனால் அதை கடந்த கால அரசியல்வாதிகள் போல மெத்தனமாக இருந்துவிட்டால் விளைவு தேர்தலில் எதிரொலிக்கும் என்று டத்துஸ்ரீ ரவிஜி ரம்லி எச்சரித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.